நீதியும் ஜீவனையும் பரலோக மகிமையும் அடைவான். இங்கே இருங்க, ஜீவனையும் நீதியையும் அவட மகிமையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு காரியம் என்ன? நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீதியையும் தயவையும் அன்பையும் பின்பற்றுகிறவன் அவனுக்கு கிடைக்கிற அறுவடை, அவன் ஜீவனோடு வாழ்வான், நீதியோடு வாழ்வான், அவன் மகிமையோடு வாழ்வான். ஜீவனோடு வாழ்வது மாத்திரமல்லாமல் அவன் உயர்வாக வாழ்வான், மகிமையான காரியத்தை வாழ்வான். அப்பனா நீ பின்பற்றுகிற காரியம் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் எந்த காரியத்தை பின்பற்றுகிறாயோ அதுக்குண்டான பதில், அதுக்குண்டான அறுவடை. நீ எதை பின்பற்றணும்? நீதியான காரியம் என்ன, அதை மட்டும் தான் பின்பற்றணும். தீமையை பின்பற்றக்கூடாது, கசப்பை பின்பற்றக்கூடாது, பிரிவினையை பின்பற்றக்கூடாது, சண்டையை பின்பற்றக்கூடாது, முரண்பாடான காரியங்களை பின்பற்றக்கூடாது. நீ பின்பற்றுகிற காரியம் எதுக்கு பின்னால் நீ போகணும்? எது நீதியான காரியம், எது உண்மையான காரியம், அதுக்கு பின்னால தான் அவன் வாழ்க்கை போக வேண்டுமே தவிர, தயவு எங்கே இருக்கிறதோ அதுக்கு பின்னால் தான் அவன் வாழ்க்கை போக வேண்டுமே தவிர வேறு எதுக்கும் போகாது. ஆனால் நீதியும் தயவையும் நீங்கள் பின்பற்றினால் அதுக்குண்டான அறுவடை என்ன? ஜீவனையும். உங்களுக்கு எந்த ஒரு பித்தாலாட்டக்காரனும் உங்கள் வாழ்க்கையில் வர மாட்டான். நீதியானவன் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வருவான். தயவான காரியங்கள் மட்டும்தான் வரும். உங்கள் மேலே ஒரு தேவ மகிமை இறங்கிடும். அன்பான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பின்பற்றுகிற காரியம், உங்கள் கண்ணு முன்னால் அதை போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதை போட்டால் இவ்வளோ கிடைக்கும், இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்கிறான், இதை வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், தப்பான காரியங்கள் சொல்கிறான். அது வந்து நீதி கிடையாது. ஆனால் நீதியையும் தயவையும் நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்கு கர்த்தர் 3 காரியத்தை கொடுக்குறாரு. ஒரு பெரிய மகிமையை கொடுக்குறார்.